மோகன் குமார் ஹியர். குட் ஈவினிங். ஒரு சின்ன ஹெல்ப். உங்க அவுட் ஹவுஸ்ல ராதான்னு ஒருத்தர் இருக்காளே, அவளோட நான் பேசணும். ரொம்ப அர்ஜென்ட். நான் அவளுடைய காலேஜ் மேட். சாரி ஃபார் த ட்ரபிள். ஓ நோ ப்ராப்ளம். கொஞ்சம் இருங்க. கணபதி சார், ராதாவுக்கு போன் வந்திருக்கு. சரிங்க. ராதா, உனக்கு போன் வந்திருக்கு. யாரோ உன் ஃப்ரெண்டா? ஹலோ, ராதா பேசுறேன். ராதா, நான் மகாலட்சுமி பேசுறேன். நீங்களா? ஆமா, நானே தான். ராதா, நான் உன்னோட பேசணும், உன்னை பார்க்கணும். இப்பவே வா. இப்ப வேண்டாம், காலையில வரியா? எதுக்கு? வா, ஏன் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா வரேன். ஓகே, குட் நைட். குட் நைட். ஏய் எவ்வளவு தைரியம். யாராவது பார்த்தாங்கன்னா இன்ஜினியர், இன்ஜினியர். மேடம், ராஜு பேசுறேன். முரளி ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து போன் வந்துச்சு. 9 மணிக்கு ஷூட்டிங்கா. மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்களுக்கு வேற வேலை என்ன, அங்கேயே தானே இருப்பாங்க. நம்ம அப்படியா? நீங்க முள்ள ஒரு 11 மணி 12 மணிக்கு போனா போதுமே. யூ டேக் யுவர் ஓன் டைம். நோ நோ நோ, நான் மேக்கப்போட கரெக்டா 9 மணிக்கு அங்க இருப்பேன்னு சொல்லுங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். பை பை, ராதான்னு ஒரு பொண்ணு வருவா, வந்த மாடிக்கு வர சொல்லுங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். பாப்பா, என் பேர் ராதா. தெரியும். மேடம் உன்னை மாடியில வெயிட் பண்ண சொன்னாங்க. மாடியில, மாடியில. தேங்க்ஸ். மேடம் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இடுப்பு போச்சே என் மாடியே. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்தேன். படி ஸ்லிப்பா போச்சு, கீழே விழுந்துட்டேன். அம்மா, நீ என்ன அம்மா ரூமுக்குள்ள இருந்து வர? ஒண்ணும் இல்ல, உள்ள டெலிபோன் பண்ணி அடிச்சது. எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, அம்மா குளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அந்த அம்மா ரூமுக்குள்ள இதுவரை யாருமே போனதில்லை. நானே டீ கொண்டு வந்தா கூட வெளியே டோரை தட்டுவேன். அவங்க கூப்பிட்டாதான் போவேன். போய் மறுபடியும் டீ கொண்டு வரேன்.
என்ன சமாச்சாரம் ராதா? ரகசியமா சொல்லணும், கொஞ்சம் இப்படி வாங்களேன். என்ன அவ்வளவு பெரிய ரகசியம்? எங்க குடும்பத்தோட ரகசியம், எங்க வாழ்க்கையோட ரகசியம். அந்த மகாலட்சுமி இருக்காங்களே. மகாலட்சுமின்னா தி கிரேட் ஸ்டார்? ஆமா, அவங்களேதான். அவங்களோட கணவர் தான் எங்க அப்பா. இல்ல சுரேஷ், அவங்க 2 பேருடைய கல்யாண போட்டோவை என் கண்ணால பார்த்தேன். அந்த அம்மாவோட ஆல்பத்துல இருந்தது. அந்த போட்டோவை கிழிச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில ஒண்ணுமே தோணல. சுரேஷ், அந்த போட்டோ மட்டும் கிடைச்சா அப்பா கிட்ட காட்டி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆல்பம் எங்க இருக்கு? சொல்றேன். ஏயா நேற்று கூட வராம போயிட்டே ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தேன். ஃபெஸ்டிவல் படம், சோட் அண்ட் பிளட். அப்படின்னா கத்தியும் ரத்தமும், திகில் படம். இதுல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நடிச்சிருக்கிறது யாரு? நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ, டபுள் ஆக்ட். அப்போ ஒருத்தனே 2 ஆக்ட் கொடுத்திருக்கான்ற. கரெக்ட். இது இன்னொன்னு என்னன்னா, படத்துல 2 ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளாண்டினோ மாரி மிஸ், அவளும் டபுள் ஆக்ட். அப்போ அந்த பொண்ணு 2 ஆக்ட் கொடுத்திருக்குதா? அதே அதே. இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் இந்த குண்டிகா மொட்டை வாசு. அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துக்கிறான். இந்த கதையில அப்போ 2 மொட்டை வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா, இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோ, அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற 2வது ஹீரோ என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே 2 வில்லன், அதுல இந்த 2வது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னடான்னா, இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோயின், அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ 2வது ஹீரோயின் பெட்ல படுத்துறா. இப்போ இது வரைக்கும் புரியுதா? சுபா மேல போ. இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு, காரணம் பவர் கட். அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது. ஒரே ஒரு மெழுகுவத்தி. நீ இதை நல்லா நோட் பண்ணும், கதைக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மெழுகுவத்தி. இந்த ஹீரோ என்ன பண்றான், உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான், வெராண்டால 2 நாய்க்குட்டி படுத்துன்னு இருக்குது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா அதுவும் டபுள் ஆக்ட். ஏயா நாய் கூட டபுள் ஆக்ட்? நீ ஒரு நாய் 2 குட்டி போட்டுருக்குது, 2 ஒரே மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சந்திக்கிறேன். நீ கதை கேள்வி. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்ன 2 நாய்க்குட்டி, அதுல இந்த 2வது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு உள்ள நுழைய பாக்குறான். நாய் குறைக்கல இல்லையே. நன்றி கிட்ட ஜென்மங்கய்யா. பிஸ்கெட்டை கொடுத்து நாயை சரி கட்டினானே இந்த ஹீரோ, உள்ள கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா? இப்ப அவன் இன்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான். எனக்கு தான் தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுங்கன்னு சொன்ன 2 ஹீரோயினுங்க, அதுல இந்த 2வது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கிறான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது, நான் சொன்னேன் இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அது அணைஞ்சு போடுது. ஏயா நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய, பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா படிச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட, அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியது தானே? என்ன கேட்டா, அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரிமுசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்லிட்ட நீ தான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா. இன்டர்வல் வரைக்கும் நரிமுசா, அதுக்கு மேல கலங்குவா. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு கஷ்டமான இங்கிலீஷ் பேரெல்லாம் உன் வாயில எப்படி நுழையுது? அவ்வளவு பெரிய வாயா? அடப்பையா, நான் 48 வருஷமா இங்கிலீஷ் படம் பாத்துன்னு இருக்கேன். ஏயா நேத்து பெருகிற பொண்ணுகிட்ட 24 வயசான்னு சொன்னேன். ஆமா, ஒவ்வொரு படத்தையும் 2 தடவை பார்த்தாக்க 24 into 2 48 48 by 2 24, அதுவும் டபுள் தாயா. ஐயோ என்ன ஏயா இப்படி அல்லாட வைக்கிற?